மக்களே, ஒரு சின்னதாக ரோட் ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து பழனி போயிட்டு பழனிலேருந்து கொடைக்கானல் போனேன். ஸோ சென்னையில் டேங்கை ஃபில் பண்ணிட்டேன். 38 லிட்டர்ஸ் ஏற்கனவே டேங்க்கில் பெட்ரோல் இருந்தால் 38 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணேன். ஸோ ஃபுல் டேங்க் பண்ணோடனே என்னோடய கார் வந்து 752 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் காமிச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு ரூட் பார்த்திங்கன்னா சென்னை டு பழனி, பழனியில் சாமி கும்பிட்டுட்டு பழனி. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பழனி போகிற ரோடெலாம் எப்படி இருக்குது, சைட் சீயிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த விஷயம், எவ்வளோ டோல்ஸ் இருக்குது, டோல்லாம் எவ்வளோ இருக்குது, எத்தனை டோல் வந்தது, ரோடு எப்படி இருக்குது, அப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் வருது காரு, அப்படி பற்றின விஷயம் தான் பார்க்க போகிறீங்க. ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சென்னை டு திண்டுக்கல் ரோட். நான் எப்படி போனேன்னா வழி பார்த்தோன்னா சென்னை டு திருச்சி, திருச்சியில் வண்டி அகெயின் ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணேன். அரௌண்ட் 20 லிட்டர்ஸ் பெட்ரோல் ரீஃபில் பண்ணிவிட்டு பழனி ரீச் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ பழனி ரீச் ஆகிட்ட அப்புறம் பழனி வந்து அரௌண்டு 2 o'clock ரீச் ஆனோம். லஞ்ச் சாப்பிட்டோம். லஞ்ச் நாங்கள் வீட்டிலேருந்தே கட்டிட்டு போயிட்டோம். ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு சாமி பார்க்க அந்த விச் கார் சார், அந்த விச் ட்ரெயினில் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம். ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெயிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சாமி பார்க்க மேலே ஏறணும். பழனியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸும் நாட் அலோவ். ஸோ இட்ஸ் பெட்டர் நீங்கள் வந்து ரூம்லேயே வச்சுட்டு போகலாம், இல்லை கார்லேயே கூட வச்சுட்டு போயிடலாம். நான் வந்து கார்லேயே வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு போயிட்டேன். ஸோ பழனியில் நான் எதுவும் ரூம் எடுக்கல, ரூம் எனக்கு கிடைக்கல. தேவஸ்தானம் ரூம் வந்து கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டோம். ஒரு 1/2 hour 1 hour ரிஃப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டோம். ஒரு ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூமுக்கு அவங்க எதுவும் சார்ஜ் பண்ணல, ஏன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியோடு போனதுனால. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரூம் கீ திருப்பி கொடுத்துட்டு வண்டியில் திங்ஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிட்டு வண்டி கீ மட்டும் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சாமி பார்க்க மேலே போயிட்டு அரௌண்டு பார்த்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஒரு 7 o'clock கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினோடனே அங்கேயே ஒரு ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு கொடைக்கானல் நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அரௌண்டு 11 o'clock ரீச் ஆகிட்டேன் கொடைக்கானல். ஓகேங்களா? ஸோ இதுதான் அன்னியோட டே போச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்க ரோடு பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் வர ஃபஸ்ட்டு டோல் பரனூர் டோல். இது வந்து 75 rupees சார்ஜ் பண்ணாங்க. One way. Pulling up black windows once you go down. You must be crazy if you think that I'ma slow down. Don't wanna hear it talking shit from the drama. Keep it coming, I'ma send you to your mama. Mr. Whip, and the guns out. Dropping bodies in the place till the sun's out. Can't fuck with this, I'm going to try. Cause when the bullets fly, I'm the last one to die. இந்த இடம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு க்ராஸ் ஆன உடனே இந்த ஸ்பாட் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஸோ சின்னதாக ஒரு மலை. இதுக்கு குவைட் ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று போகும். ஆற்றுல தண்ணி இல்லை. ஸோ அதை நாங்கள் கவர் பண்ணலாம். Baby, don't be sorry for me.
இப்போ வந்து ஆல்மோஸ்ட் விழுப்புரம் ரீச் ஆகிட்ருக்கோம். விக்ரவாண்டி டோல்கேட்டை க்ராஸ் பண்ண போகிறோம். இது வந்து செகண்ட் டோல். இந்த டோலில் வந்து 75 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இந்த டோல் நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரில. இது பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு முன்னாடி வர டோல்கேட் இது. இந்த லாரியில் பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு பிக்சர் ஏதோ திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க போல், வெஜிடபிள் ஐட்டம்ஸ். எல்லா காக்காவும் அந்த லாரி மேலேயே இது. இது பார்த்தீங்கன்னா தேர்டு டோல். செகண்ட் டோலுக்கும் தேர்ட் டோலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் இருக்கும் போல். இந்த டோலில் வந்து 105 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் இந்த டோல் நேம் வந்து விக்ரவாண்டி டோல். ரைடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 o'clock. இந்த மாதிரி 2 hours ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்திருக்கோம். 3 hours வண்டி ட்ரைவ் பண்ணி வந்தது. 3 ஹவர்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பிரேக் வந்து விழுப்புரம் தாண்டி ஒரு லாரி பே. இது வந்து பார்க்கிங், இங்கே லாரியில் பார்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:42 டைம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு பிரேக். 3 hours ட்ரைவ். 3 ஹவர்ஸில் வந்து 170 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் பார்க்கலாம். இந்த டோல் நேம் பார்த்தீங்கன்னா செங்குறிச்சி டோல். இதில் வந்து 65 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. சிங்கிள் வெயிட் தான் எல்லாமே.
ரூட்டு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து பழனி போகிற ரூட்டு. ஸோ பழனி ஸ்டார்ட் ஆகிற ரூட்டு திருச்சியிலேருந்து திண்டுக்கல் மணப்பாறை திண்டுக்கல் பழனி அந்த ரூட்டு எடுத்திருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பழனி போகிற ரோடு. ஃபுல்லாகவே க்ரீனரிஸாக மவுண்டெயின்ஸு ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரிப்பில் என் கார் எவ்வளோ மைலேஜ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் இன்க்ளூடிங் ஏசி. இந்த 15 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர்லேயும் அதே தான் காமிச்சது. ப்ளஸ் நான் டேங்க் வந்து ஃபுல் டேங்க் பண்ணி ஓட்டியும் பார்த்தேன். இந்த ட்ரிப்பில் இனிஷியலாக ஃபுல் டேங்க் பண்ணேன், செகண்ட் வந்து ரீஃபில் பண்ணேன் 20 லிட்டர்ஸ்க்கு. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் 15 கிலோமீட்டர்ஸ் ஆவரேஜாக மைலேஜ் கொடுத்தது என்னோடய கார். ஸோ ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 2-வே ரோடு தான். இந்த 484 கிலோமீட்டர்ஸும் நான் ட்ராவல் பண்ணதும் 2-வே ரோடு தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பழனி டு கொடைக்கானல் டு மதுரை அந்த ரூட்டை பற்றி வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.